பன்னீர் ரோஜால ஐஸ்கிரீம் செய்யலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட செய்யாமல் இருக்க முடியுமா? செய்யலாம் வாங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 ஹாருக்கு முன்னாடி 25 கேஷ்யூ சோக் பண்ணிடலாம். 10 ரோஸோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றிட்டு சோக் பண்ணியிருக்கிற கேஷ்யூஸ் 2 கற்பூரவள்ளி வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு நேச்சுரல் கலருக்காக 1/4 கப் பீட்ரூட், நேச்சுரல் ஸ்வீட்னஸ்க்காக 2 டீஸ்பூன் ரோஸ் குல்கன் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். 2 கப் கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 6 to 8 ஹார்ஸ்க்கு வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மிக்ஸி பிளெண்டரில் நிறைய க்ரீம் செட்டில் ஆகியிருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் 2வது எடுத்த தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 வாட்டி பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தோம்னா பன்னீர் ரோஸில் மில்க் ஷேக் ரெடி. 6 ஹார்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கலர்ஸும் சேர்க்காம பன்னீர் ரோஸ் ஐஸ்கிரீம் நோ பாயில் நோ ஆயில் மெத்தடில் சூப்பரான எம்மியான ஐஸ்கிரீம் ரெடி. மில்க் ஷேக்கும் மிஸ் பண்ணாமல் குடிங்க. மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.